குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. முழுக்க முழுக்க என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் இங்கே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஓவர் நைட்டில் என்ன மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட் நடந்ததுன்னு தெரியல. எல்லாமே பெரிய ஃபாலில் இருக்குது, மிகப்பெரிய ஃபாலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நாஸ்டாக்கு வந்து 570 ரூபாய் 3% டவுனு. எஸ்என்பி இல்லையே, இன்னும் லோட் ஆகல கிடையாது, பழைய அப்டேட் நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னும் பெரிய பெரிய டவுன். கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள், இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 205 பாயிண்ட் இப்போ டவுனில் இருக்காங்க கிஃப்ட் நிஃப்டி. அதே மாதிரி ஜப்பான் தண்ணி பாருங்கள், 1394%, 94 பாயிண்ட் டவுனில் இருக்காங்க. 3.6% டவுனில் இருக்காங்க. எல்லா மார்க்கெட்டும் ரெட்டில் மட்டும் தான் காட்டுது. குளோபல் மார்க்கெட் பூராமே என்ன ரீசன் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இது என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே, அது ரீசன் தெரியட்டும். நம்ம இது பிரகாரம் போகலாம். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது, அதாவது குளோபல் நியூஸ் என்ன எதுக்காக தெரியல, ஏதோ பெரிய வார் வந்துச்சா இல்லை என்னன்னு தெரியல. அது அப்படி இருக்கிற மாதிரியும் தெரியல. பட் செக் பண்ணலாம், என்னன்னு பார்த்துக்கலாம். பட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெளிவாக இண்டிகேட் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டியோ லெவல்ஸ், நேற்று லெவல்ஸே தான் நிஃப்டியோ லெவல்ஸ், எதுவும் சேஞ்சஸ் கிடையாது, அதே தான். ஏன்னா நிஃப்டி நேற்று அந்த மூமெண்ட்டமே பெருசாக கொடுக்கல. அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோ போகலாம். நீங்கள் தமிழில் ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி சைக்காலஜி அப்படின்ட்டு. அது என்ன நான் சொல்ல வரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நேற்று எவ்வளோ பேர் அந்த பேஷனாக பொறுமையாக இருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் பொறுமையாக இருந்து இங்கே மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்குறப்ப ஒரு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவங்க எத்தனை பேர், இல்லை மார்க்கெட் வந்து மொமெண்டமே கிடைக்காது அப்படின்னு நினச்சி இந்த ட்ரேடை மிஸ் பண்ணுவங்க எத்தனை பேர், தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட்ல தெரிவிங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா, இந்த சைக்காலஜி எதுக்கு, இந்த சைக்காலஜி நான் சொல்லுவேன் பாருங்க. இப்போ இங்கே ப்ராஃபிட் பண்ணவங்க எடுத்துக்கலாம், இப்போ இங்கே ப்ராஃபிட் பண்ணவங்க எடுத்துக்கலாம். அவங்களோட மைண்டு என்ன இருக்குன்னா, இனிமேல் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கணும், ஒரு தைரியமான நம்பிக்கையில், ஒரு கூட்டு நம்பிக்கையில் இருப்பாங்க. அதுவும் மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு டெய்லியும் அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ட்ரேடை மிஸ் பண்ணுவாங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்டம், ஒரு 3 கேன் 4 கேன்ல கிரீன் பார்த்தோன்னே, இல்லை ஒரு ரெட்டை பார்த்தோன்னே காலை போட்டு பை பண்ணிடுவாங்க. இதுவும் மிகப்பெரிய தவறு. ஏன்னா நேற்று அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் தவறு ஃப்ரெண்ட்ஸ். நான் பல தடவை சொல்றேங்க, ட்ரேடிங்கில் டெய்லியும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளை மாதிரி பேஷனாக, அதாவது டிசிப்ளினாக இந்த இடம் வந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இப்படிங்கிற பண்ணவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அரிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ் வர்ற ட்ரேட் போய் எடுத்து என்ன பண்ணுவோம், லாஸ் பண்ணுவோம். அது கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது நடக்கக்கூடாது. அதுக்கு இந்த சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நேற்று ஒரு மொமெண்டம் கிடைச்சிருச்சு, அது ஓகே. ட்ரேட் பண்ணவங்களுக்கு ஓகே, மிஸ் பண்ணவங்களுக்கு அது மிஸ் தான். அதில் எந்த தப்பும் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. ஆனால் ட்ரேட் பண்ணவங்க நாளைக்கு இதே மாதிரி கிடைக்கணும், ஒரு ட்ரேடை போட்டு லாஸ் பண்ணாதீங்க. ட்ரேடு கிடைக்காதவங்க இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு போகும்னு சொல்லி ஒரு ட்ரேடு போட்டு அதையும் லாஸ் பண்ணாதீங்க. இந்த சைக்காலஜி இன்னிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஏன்னா இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க.
கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா நேத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. நேத்து ட்ரேட் எடுத்தவங்க நாம ஒரு சின்ன லாஸ்ல இருந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணிட்டோம், இன்னைக்கு அதே மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த லாஸை ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது தப்பு, அது தவறான விஷயம். அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அந்த சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பிக் மூவ்மெண்ட்னா கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனா அதே மாதிரி இப்ப குளோபல் மார்க்கெட் பூரா நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவே தான் போகணும் இல்லை. மார்க்கெட்டை ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் நல்லா தெரியும். பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது கிஃப்ட் நிஃப்டி 200 பாயிண்ட்டுக்கு மேல. அந்த திருப்பியும் ஃபுல்லா டவுன் போதான்னு பாருங்க, இல்ல சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. ஒருவேளை சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் டவுன் போறதுக்கு சான்ஸ் கம்மி. அதே மாதிரி புட் ப்ரீமியம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு, அதையே நம்ம நோட் பண்ணோம். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், இந்தியன் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆனா மொத்தத்துல இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குன்னு மட்டும் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இது பாருங்க, 51,400 கால் நேற்று ஓப்பன் பாருங்க 200 ரூபா, லோ பாருங்க 127 ரூபா, அங்க இருந்து ஹை பாருங்க 322 ரூபா, க்ளோஸ் பாருங்க 271 ரூபா. நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 271 ரூபா. இது 51,400 கால். 51,500 கால் பாருங்க, ஓப்பன் 164 ரூபா, லோ 89 ரூபா, ஹை பாருங்க 255 ரூபா, க்ளோஸ் பாருங்க 211 ரூபா. சரி, 51,600 கால் பாருங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நேற்று நோட் பண்ணி தான் இருந்தேன், அதுக்காக சொன்னேன். கால் ஓப்பன் 116 ரூபா, லோ 60 ரூபா, 192 ரூபா, ஹை 160 ரூபா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நம்ம கிட்டத்தட்ட 3 நாள் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்காக தான் அந்த ட்ரேடிங் செட்டப்பை நம்ம பார்த்துட்டே இருந்தோம். எத்தனை பேர் நேற்று நம்ம லெவல்ஸ் கொடுத்தப்ப பார்த்துப்பீங்க. நிஃப்டி நேற்று மூமெண்ட் இல்லாத பார்க்கறதால விட்டுருங்க. நேற்று நம்ம லெவல்ஸ் கொடுத்தப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது மார்க்கெட் நம்ம லெவல் இங்க வந்து நம்ம சப்போர்ட் இருந்துச்சு. நீங்க நேற்று பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கோ, வேணா போய் செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் கிட்டத்தட்ட 1 2 3 இந்த லெவலை தாண்டி அவங்களால போக முடியலன்னு நீங்க எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஓரளவுக்கு ட்ரேடிங் நாலேஜ் தெரிஞ்சவங்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இந்த இடத்துல கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல மேக்சிமம் ட்ரேடு போட்டிருப்பாங்க, அவங்க ட்ரேடு என்ட்ரியா இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் அது கீழே போல. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரிஸ்க். இந்த ரிஸ்க்கு தான் இந்த ரிவார்டு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்பாட்ல எல்லாம் சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் சொல்லிட்டே இருந்தேன், மார்க்கெட் மூமெண்டம் இருக்கு, இப்படி போகுதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். இது எத்தனை லைவ் அப்டேட்ல உங்களுக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு லைவ்ல அப்டேட்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் ஒன்று இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எத்தனை பேர் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா மார்க்கெட்டை உங்களை வந்து கூடவே கூப்பிட்டு போட்டு எல்லாரும் வந்து கூப்பிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்களும் அவங்க ட்ரேட் பண்ணணும், அவங்க இதுவும் இருக்கு, அதுவும் அவங்க பார்க்கணும். இந்த லெவல் வந்து தயவு செய்து ரிஸ்க் எடுக்கணும். இதுக்கு பேர் தான் ரிஸ்க் ரிவார்டு. இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுத்துட்டா ஒரு லாஸ் புக் பண்ணா அதுக்கு மனப்பூர்வமா எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட காலையிலிருந்து இந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை, இந்த லோவை பிரேக் பண்ணவே முடியல. இது கூட பாருங்க வந்துட்டு க்ளோஸ் எங்க வச்சிருக்காங்க பாருங்க, இது கூட கீழே வந்துட்டு விக்கு போய் க்ளோஸ் எங்க வச்சிருக்காங்க பாருங்க. மார்க்கெட் க்ளோஸ் வரவே இல்லை. அப்ப இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது இல்லாம அந்த ஏரியா 24,235 ஏரியா, அது பாத்தீங்கன்னா எஸ்டர்டே லோ சப்போர்ட், அதுவும் நம்ம நோட் பண்ணி இருக்கணும். இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி டெய்லியும் இனிமேல் நோட் பண்ணுங்க, கரெக்டான இடத்துல ட்ரேட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்துடலாம். அதே மாதிரி பேனிக் ஆகாதீங்க, மார்க்கெட் அப்படி போகுது இப்படி போகுதுன்ட்டு. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அது மார்க்கெட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய தாரக மந்திரம் நம்ம கிரீன்ல முடிக்கணும், அதுதான் நம்மளுடைய முக்கியமான தாரக மந்திரம். அதை மனசுல வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க.
யாரும் எக்காந்து கொண்டும் ரெட்ல இப்போ பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டா அடுத்து நம்ம எப்போ ட்ரேட் வரும், அது ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமானு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டு திருப்பி தொடர்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் தான். ஏன்னா நிறைய பேர் நம்ம குரூப்ல மெசேஜ் பண்ணாங்க, சார் நான் ட்ரேட் பண்ணேன், மிஸ் பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போயிட்டேன், நான் கவனிக்கல, காலையில இருந்து மார்க்கெட் ஒரே இடத்துல இருந்தது, மூவ்மெண்ட் இருக்காதுன்னு நினைச்சிட்டேன். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆப்ஷன் பை. எப்போ மூவ்மெண்ட் வரும், எப்போ கிடைக்குன்னு தெரியாது. அதை கரெக்டாக கேப்சர் பண்ற வேலை மட்டும் தான் நம்மளுது. நீங்க மற்றபடி இன்வெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இல்லைங்களா, ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்சியா வரும். ஆனா ஆப்ஷன் பை கன்சிஸ்டன்சி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் நாம கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும், கிடைக்காதப்ப வேடிக்கை பார்க்கணும். இதுதான் ரூல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன இடத்துல கமெண்ட்ல தெரிவிங்க என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் பயனடையிட்டோம். இதனால நான் வந்து ஃபீஸோ எதுவும் வாங்க போறதில்லை, ஒரு எஜுகேஷன் தானே, ஒரு நல்ல பயனடையிட்டோம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.